எல்லோருக்கும் இன்னைக்கு சுக்கிரவாரம் ஆகிய வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க, இன்னைக்கு பருப்பு சாம்பார் தான் வைக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால பருப்பு சாம்பார். இன்னும் இவ்வளோ இது எடுத்து வச்சுருக்கீங்க? ஆமாம், கேரட்டு, தேங்காய். கேரட்டா? கேரட் எத்தனை? பீட்ரூட். அது என்னது? பருப்பு ஊற வச்சேன். கடலை பருப்பா? இல்லை, துவரம் பருப்பு. கடலை பருப்பு போட்டு சாம்பார் வைக்க மாட்டாங்க. கடலை பருப்பு போட்டு வைக்க மாட்டாங்க. குக்கரில் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். மம்மி, இன்றைக்கி டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கு தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் 5 மணிக்கு எந்திரிச்சா கூட இதெல்லாம் பண்ணிடுவேன். நீ போகிற நேரத்துக்கு. உனக்காக தான் இல்லை, மற்ற வேலை பார்க்கணும்ல, தண்ணி பிடிக்க முடியாது. ஆமாம். மம்மி, நைட்டு யார் வீடியோ பார்த்தீங்க? நைட்டா? நைட்டு யார் வீடியோ பார்த்தேன் நினைக்கலையே. அம்மா கைப்பக்கமாக பார்க்கவே இல்லை. இப்போ சமீபமாக பார்க்கல. இப்போலாம் செல்லப்பிள்ளை செல்வியெல்லாம் பார்க்குறது இல்லையா? பார்த்தேன். அவங்க வீடு மாறிட்டாங்க. இப்போ மத்தியான சாப்பாடும் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க. என்னைக்கு மாறினாங்க? நேற்றும் முந்தானத்தை மாறிட்டாங்க. அவங்க வீடு பரவாயில்லையா? பிடிச்சிருக்காம? மாறின வீடு. ஆமாம், மாறின வீடு நல்லா இருக்கான். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை வீடு மாறிருக்கீங்க? நம்மளும் ஒரு இங்கே வந்துட்டு எத்தனை வீடு மாறி இருக்கோம். ஆயா வீடு ஒன்று இருந்தோம். அப்புறம் சோழியாச்சி வீடு ஒன்று 2. ஆயா வீட்டில் ஒரு 15 வருஷம் இருந்திருப்போம். சோழியாச்சி வீடு, அப்புறம் கார்த்தியப்பா வீடு, அப்புறம் சொந்த வீடு. கார்த்தியப்பா வீட்டிலேருந்து வந்து சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். மொத்தம் 3 வீடு முடிஞ்சு 4ஆவது வீடு வந்துட்டோம். என்ன, சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இதில் எந்த வீட்டில் எந்தெந்த மாதிரி அனுபவம்? சோழியாச்சி வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். வந்தானா போனானா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு படுத்துவாங்க. குடியிருக்கோம்னா அவங்களுக்கு இலக்கரமா. ஆமாம், அவங்களுக்கு அடிமை நினைப்பாங்க. கண்டக்டர் செல்வம் வீட்டில் இருக்கையில அவங்க அது ஒரு மாதிரி. அவங்க இன்னொன்று, அவருக்கு நம்ம வெளியே போய் யாரோடையும் பேசினா பிடிக்காது. அவருக்கு அவர் பொண்டாட்டி யாரோடையும் பேசுறது அதே மாதிரி இருக்கணும்னு நினைப்பாரு. அவர் ஒரு ஆள் மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்க. வெளியே போய் பேசினா அவங்க விட்டு குட்டுலாம் தெரிஞ்சு போயிரும்னு நினைக்கிறாங்க. அவசோனோட என்ன, அப்படிதான் நினைக்கிறார். அதுக்காக வெளியே பேசாமல் இருக்க முடியும். நம்ம வேலையை விட்டு நம்ம ஒன்றுன்னு இருக்கணும்னு நினைக்கிறார். அங்கே எத்தனை வருஷம் இருந்தீங்க? அங்கே ஒரு 3-4 வருஷம் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். கார்த்திகை வீட்டில். சூரேஜ் வீட்டில் ஒரு 3 வருஷம் இருந்திருப்போம். அவ்வளோதானே இருந்திருப்போம். ஆமாம், 3 வருஷமா 4 வருஷமாக இருந்தோம் சோலையாச்சி வீட்டில் இருக்கையில். இங்கே 4 வருஷம் இருந்திருக்கும். 4 வருஷம், 8 வருஷம். இங்கே வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? இங்கே வந்து 5 வருஷம் 6 வருஷம். கொரோனா பீரியடில் வந்தோம். இப்போ 25 ஆச்சு. 2019-20 தான் வந்தோம் புது வீட்டுக்கு.
மல்லிகை நம்ம அந்த வீட்டில் குடியிருக்கையில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எல்லாம் அந்த நேரத்துக்கு அந்தந்த மாதிரி நம்மளுடைய இதை ப்ராடக்ட் ஆகிக்குது. நம்ம இது பண்ணிக்கிறோம். அங்கே எல்லாருமே யூஸ் அடாப்ட் ஆகிக்குது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த மாதிரி. அந்த வீட்டில் இருக்கையில் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்களா? எங்கே கண்டக்டர் செல்வம் வீட்டில் இருக்கையில் அவங்க வீடு இத்தினூண்டு வீடு தானே. என்னென்ன இருக்கும்? இத்தினூண்டு ஒரு கால், சின்னூண்டு கால் 10க்கு 10 கூட இருக்காது. அது கால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூமு, லெட்டின் பாத்ரூம் ஒன்று, ஒரு சாமி ரூம் இத்தினூண்டு. இதாக இருக்குமா? இதாக இருக்கும். இதுக்கு எவ்வளோ வாடகை? வீடு எவ்வளோ மம்மி? வீடு 3000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். லெட்டின் பாத்ரூம்ல மம்மி? லெட்டின் பாத்ரூம்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும். பூஜைக்கெல்லாம் தனி ரூமா? பூஜைக்கு தனி ரூமா. ஆனால் அந்த வீட்டில் விழுந்து கும்பிட்ற மாதிரி கூட இடம் இருக்காதுல்ல? ஆமாம் ஆமாம். சாமி ரூமில் அதில் தான் ஃப்ரிட்ஜு வச்சுருந்தோம். அந்த சாமி ரூமுக்குள்ளே ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்கும். அப்போ வந்து நமக்கு இவ்வளோ தூரம் இது இருக்கிற இடத்துல இருக்கோம்ட்டு இருந்தோம். ஆயா வீட்டில் மட்டும் என்ன இருந்தோம், ஒரே ஒரு நீல காலில் தானே இருந்தோம். உங்கள் அம்மா வீட்டில்? ஆமாம். மேப்பத்தி கீப்பத்தி ஒரு நீல கால், வாசல். ஆனால் அது ஸ்பேஸ் பெருசு மம்மி. வாசல்ல வாசல்லாம் இருந்ததுனால பெருசாக இருந்தது. வாசல், மேப்பத்தி கீப்பத்தி. மேப்பத்தி கீப்பத்தியில் புக்கை பரப்பிட்டு படிப்பார் 2 பேரும். ஒரு நேரம் இதுன்னா நம்ம வெளியே வந்துடலாம் ஏதாவதுன்னா ஃப்ரீயாக. கொஞ்சம் புழக்கம் அதிகமாக இருக்கும். மற்ற வீடு குடியிருந்த வீடுகளில் புழக்கம் கம்மி, வாசல்லாம் இருக்காது. வீடுன்னா வாசல்லாம் இருக்குண்ணே. நம்மளோட இந்த வாசல் கூட கம்மி தானே, ஆயா வீட்டு வாசல் பேச்சு பார்த்தா. ஆமாம் ஆமாம். அது நல்ல பெருசாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு அடாப்ட் ஆகிக்குது. இதில் தான் இருப்பேன்னு சொல்லலையா? அப்படி இல்லை, உடம்பு என்ன நமக்கு கிடைக்குதோ அதை ஏற்றுக்குது. உடம்பு அடாப்ட் ஆகிக்குது. கிடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பழகிக்க முடியுது. நம்மளால அடாப்ட் ஆகிக்குது. நம்மளால இல்லை, பொதுவாக எல்லாரையும். யாருமே வீடு மாறாமலாம் இருக்க முடியும்? ஆமாம், இருக்க முடியுமா? வயசானவங்க பொறுப்பாக இருக்கிறவங்கெல்லாம் வீடு மாற வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க சொந்த வீடு கட்டி வச்சிருப்பாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அதுலேயே இருந்துட்டாரு. வயசானவங்க பொறுப்பாக இருந்து பிள்ளைகளுக்காக வேண்டிட்டு நடத்துகிறவங்களுக்கு வீடு மாற வேண்டியதில்லை. இப்போ அந்த வீட்டிலே பிள்ளைய இருந்துக்கலாம். அதனால அவங்களுக்கு வேற கஷ்டம் இருக்கும்ல? வேற கஷ்டம் இருக்கும். ஆமாம், வீடை பற்றினது கஷ்டம் இருக்காது. இருக்காது. ஆமாம், அதுதானே பெரிய கஷ்டமே. கஷ்டத்துலேயே பெரிய கஷ்டம் தானே. ஏன் வீடு வாடகை கேட்ட தரமாட்டாங்களா? தருவாங்க. சாமி ஆடலாம் 1008 பிரச்சனை இருக்கு. சாமி ஆடுற அன்னைக்கு இங்கேருந்து அள்ளி விடுற அன்னைக்கு ஒரு நாள் கஷ்டம். அங்கேருந்து போய் இறக்கி வச்சு அதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கிச்சன் ஜாமான கிச்சனில் வைக்கணும், மற்ற ஜாமான் மற்றதில் வைக்கணும். அதெல்லாம் செட் பண்ணுறதும் கஷ்டம் தானே. ஆமாம். அதுக்கெல்லாம் இப்போ வெளியூரில் வெளிநாட்டிலலாம் ஆள் வருது. ஆமாம் ஆமாம். ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஆள் வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் வெளிநாட்டில் இல்லை, இது சிட்டியில் ஏதோ ஒரு ஊரில் இப்போ சொன்னிச்சு ஒரு பொண்ணு பார்த்தேன். முன்னாடி ஒரு வாட்டி வீடியோ பார்த்தேன். என்ன இது மூலியமா ஷூட் பண்ணிருக்கா? தாயில அந்த எங்கேயோ போயிருக்காங்க. இலங்கை ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காருன்னு சொன்னேன் பாரு, அந்த ஊரு. அது என்ன ஆந்திராவா இல்லை வெளிநாடு, அது தீவு அந்தமான். அந்தமான். அந்த பையன் அந்த பையனுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுவானா. ஒய்ஃபு நல்லா இருக்கு. அதனால இங்கே சென்னையிலேயே இங்கே இருந்தவங்க ஜாமான்லாம் கட்டி வச்சு அவங்க வந்து இதில் ஃப்ளைட்டில் போயிட்டாங்க. இதெல்லாம் கப்பலில் போட்டு விட்டுருக்கா. 20 நாள் கழிச்சு அந்தமானுக்கு போணுச்சான். ஜாமான்லாம் ஒன்று கூட சேதம் இல்லாமல் பத்திரமா போய் சேர்ந்துச்சான். போட்டிருக்கு அந்த பொண்ணும்.
நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ம். இப்போ ஏன் மம்மி இப்போ மணிதான் இருந்துச்சுன்னா போகிற இடத்துல வாங்கிக்க முடியாது, இதை ஒரு இடத்துல சேவிங்ஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணலாம். ம் தெரியல அவங்க, ஆனால் இங்கே இருந்தே கொண்டு போகிறாரு. அது வாங்குற காசுக்கு ஆமாம், இங்கேருந்தே கொண்டு வரலாம். கொண்டு போயிடலாம். வாங்குற காசு கூட தான் வரும். ஒரு வாஷிங் மிஷின்லாம் கூட தானே வரும். ஆமாம், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே பேக் பண்ணி என்ன வீட்டு சாமான் மொத்தமாக ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள தானே வரும் இல்லையா? அவ்வளோதான் வரும். அவங்க அந்த சம்பளத்துக்காக தானே வெளியே போகிறாங்க, அந்த காசு மிச்சத்துக்கு. ஆமாம், அப்படி காசு தான் என் வெளியூர் போகிறாங்க. ஆமாம், அப்படி இருக்கையில் இதை செலவழிக்க முடியாது. ஆமாம், இத்தனை சொந்தத்தையும் விட்டு வெளியூரில் போய் இருக்கணுங்கிறதுங்க. சொந்த பந்தம் எல்லாத்தையும் லைஃப் வந்து சொந்த பந்தத்தோடு இருக்கிறது லைஃப். என்னை கேட்டேன் தனியாக இருக்கிறது லைஃப் கிடையாது. ஏதோ உயிர்னு நான் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது தான் அர்த்தம். அவங்க நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? கண்டுக்கவே இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு அதே தரையில் விதிச்சு விதி கடவுள்னு நினைக்க வேண்டியது. நமக்கு கடவுள் விதிச்சு விதி அவ்வளோதான். ஒரு சிலருக்கு தான் அந்த பிராப்தம் எல்லாம் கிடைக்கும். அந்த இதில் சொல்ல சொந்த பந்தம் கூட இருந்தால் ஆமாம் நெருப்பில் கூட நடக்கலாம். ஆமாம், உங்களுக்கு அந்த பாட்டு வந்து யாருமே முக்கால்வாசி சொந்த பந்தம் இது விரும்புறது இல்லை. நிறைய பேர் நல்ல சொந்த பந்தம் இருக்கிறவங்களே அதை விரும்புறது இல்லை. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு உலகம். யாருமே விரும்புறது இல்லை. நிறைய பேர் நீ நானும் இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் கடவுள் தான் என்னதான் பண்ணுவார்? யாரும் யாரோடையும் இருக்க விரும்பலை. குடும்பம்னா இப்போ என்ன நினைக்கிறாங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மட்டும்தான் குடும்பம். மாமியா மாமனார் கிடையாது, இங்கிட்டு மாமியா மாமனார் கிடையாது, 2 பேரும் கிடையாது. ஆமாம், மச்சினே கிடையாது, எதுவுமே கிடையாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மட்டும்தான் குடும்பம். பொம்பளை பிள்ளை இருந்தால் சேர்த்துக்கிறாங்களா? பொம்பளை பிள்ளை இருந்தால் ஓரளவு சேர்த்துக்கிறாங்க. நாத்தனா குழந்தைலாம் வாரத்துக்கு வந்து போகிறதுக்கு போக வேண்டியதான், அவ்வளோதான். கொழுந்தனார் இருந்தால் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும். ஆமாம், வாரத்துக்கு வந்து போகிறதுக்கு போக வேண்டியதான். நாத்தனார் இருந்தாலும் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆமாம், டீக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்: நாட்டு சர்க்கரை. உதயாசுமதி பத்தியா எப்படி இருக்கு? மாமியா இருக்கு அதுக்கு. மாமியாவோட இல்லை அது. ஆனால் ஏன் மாமியாவோட ஏதோ பிரச்சனை இருக்கு. அது ரீல்ஸ் தானே பண்ணுது. ஆமாம், அது ரீல்ஸ் இல்லை, ஷார்ட்ஸு. ஃபேஸ்புக்லேயும் ரீல்ஸுங்கிறது ஃபேஸ்புக் மாமி. ஓ, இது வந்து யூடியூப் வந்து ஷார்ட்ஸ். ஆனால் ரெண்டுமே 30 செகண்டு 35 செகண்டு அப்படி. அந்த செகண்டுக்குள்ளே ஷார்ட் பீரியடில் ரீச் பண்ணுறதுக்கு. அந்த புள்ள அந்த பையன் பாவம், பிறந்த பையன். புருஷனே இறந்து போயிட்டேன். என்னென்னவோ காப்பாத்துச்சுக்க, என்னவோ பண்ணு இறந்து போயிட்டேன். அப்புறம் கல்லறையெல்லாம் கட்டி வச்சிருந்துச்சு. ஆமாம், அதில் போய் ஆனால் போய் மாலையெல்லாம் வாங்கி போட்டு அழுது. என்ன இருந்தாலும் வாழ்க்கை பாவம் வேஸ்ட். அந்த பயலுக்கு தான் பாவம். அந்த பயலை பார்த்தீங்கன்னா மற்ற பிள்ளைய மாதிரியே இருக்க மாட்டேன், ஒரு மாதிரி டம்மியாகட்டும் இருப்பேன். பார்க்க அழகாக இருப்பேன், ஆனால் ஒரு தைரியம் இல்லாத மாதிரி இருப்பேன். ஆனால் அந்த பிள்ளை நல்லா சம்பாதிக்குது, கார் வச்சிருக்கு, சொந்த வீடு வாங்கிடுச்சு போல. அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அதான் கார், புது கார்லாம் எடுத்து ஓட்டிக்கிட்டு போகுது. இல்லை, ஃபஸ்ட்டு உதயாசுமதி உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த இதில் தான் பார்த்தேன், யூடியூப்ல தான் பார்த்தேன். ஷார்ட்ஸ் தான் நிறைய போடுவாங்க அவங்க, நல்லா இருக்கும் அவங்க விட்டு ஷார்ட்ஸ். நான் அண்ணன் தங்கச்சி ஆக்கும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. 2 பேரும் மோச்சாடையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். அப்புறம் தான் பார்த்தா அப்புறம் அவன் ஆக்சிடென்ட் ஆகிதான், அதுக்கப்புறம் தான் அவன் தான் இந்த பிள்ளைக்கு புரிச்சேன்னு தெரிஞ்சிச்சு. முதல்ல நான் அண்ணன் தங்கச்சின்னு நினச்சேன். அந்த பிள்ளைனா பாய்ஸோட எல்லாம் பழகுது, ஆனால் நல்ல விதமாக தான் பழகுறேன்னு சொல்லுது.
ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஷூட் பண்ணுறேன். ம் அது சேலையெல்லாம் விதவிதமாக கட்டிட்டு அது ரீல்ஸ்க்கு இது மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. ஷார்ட்ஸ் ம் ஷூட் பண்ணுறேன். என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளைகிட்ட அவளும் தப்பாக இல்லாமையே பழகுவாங்க. என்ன ஒரு ஒத்த பொம்பளையாக இருக்கான்னு நினச்சா அவங்க தப்பாக இருக்காளோ இல்லையா அடுத்தவங்க தப்பாக தான் நினைப்பாங்க. என்ன ஆமாம். அதனால இதில் ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை உலகம். நீ வாழ விட மாட்டாங்க. இருக்கு அதுக்கு 27 வயசோ 30 வயசோ தான் சொல்லுது இன்னமே. எத்தனை வயசுக்கு? ஆமாம் 30 வயசு தான் சொல்லுது இன்னமே. ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு, குண்டாயிடுச்சு. இந்த பையன் பாவம் ஒவ்வொரு நேரம் அவனா உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அவனுக்கு அப்பா இருந்திருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும்னு பாவம். சப்போர்ட்டாக இருக்கும். பிள்ளைகளுக்கு 2 பேருமே வேணும். பிள்ளைகளுக்கு 2 பேருமே வேணும். இல்லைன்னா பாவம் பாவம். ஆனா அப்பா இல்லைன்னா கூட அம்மா வளர்த்துருவான்னு வச்சுக்க. அம்மா இல்லைன்னா ரொம்ப மனசுக்கு இதாயிடும். இல்லை அதுகளுக்கு மனசுல காயமாயிடும். அப்பா இல்லைங்கிறது. நேற்று தாரணேஷ்ட சொன்னேன், நான் வரணுமா? அவ சொன்னா நான் பரிச்சை எழுதுனேன், நீ வாமா 1ஆம் தேதியிலேருந்து 6 நாளைக்கு பரிச்சை எழுதுனேன் அப்படின்னா. நான் வரணும் வேண்டாங்க தாரணேஷ் சொன்னேன். தாரணேஷ் சொன்னேன், ஏன் என்னையும் எங்கள் அப்பா நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறேன். எங்கள் அப்பா என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, ஆயாவெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீ வர சொன்னாதே நான் வருவேன் அப்படின்னேன். அப்படின்னா வாரதுன்னா வா, வராட்டி போ அப்படின்ட்டேன். ஒரு மாதிரி இந்த மாதிரி பேசிட்டேன். அவனுக்கு அப்பா மேல அவ்வளவு ஒரு இது பாசம் பத்தியா, என்ன எங்க அப்பா நல்லா பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி. அப்பாவை ரொம்ப பிடிக்குது அவனுக்கு. அம்மாவை விட அப்பாவை தான் பிடிக்குது. அம்மா நமக்கு சேஃப்டிக்கு வேணுமேன்னு நினைக்கிறேன். அடுப்பு சிம்ல இருக்காங்க. ஆமாம், அதாவது அந்த பையன் பாவம். என்னவோ கடவுளோட சோதனை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த புள்ளதான் கஷ்டம். இந்த பொண்ணுக்கு பரவாயில்ல, அது கவலை இல்லை. அது வெளியே சொல்லுது, ஆனா உள்ளுக்கு எந்த இதுவும் இல்லாமையா இருக்கும். இருக்க முடியாது. எந்த ஒரு பொண்ணையும் இருக்க விட மாட்டாங்க. எவனும் எத்தனை கோடி கொடுத்தாலும் இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா நம்மளாம் அதெல்லாம் தாண்டி தாங்க வந்திருக்கோம். அதுக்கு அதை அழகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா ஒருத்தரோட வாழணும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்துச்சு. கல்யாணம் பண்ணி அந்த பையனை பிடிக்கிறவருக்கு அவனோட ஒத்துமையா இல்லையே. தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுச்சு போல. ஆமா, வேண்டாம் சொல்லி ஏதோ பண்ணிடுச்சு. ஆனா கல்யாணம் பண்ணிச்சு தானே. கல்யாணம் பண்ணிச்சு, பண்ணிட்டு அவனோட எந்த இதுவும் இல்லாம கரெக்டா விலகிடுச்சு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி வாழ்றது ஒரு பரவாயில்ல. அவன் இந்த பையனையும் ஏத்துக்கிறவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா அது சேஃப்டியான வாழ்க்கையா இருக்கும். சும்மா தியாகம் பண்றேங்கிற பேர்ல உள்ளுக்க தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல என்ன அது அந்த பிள்ளைக்குதான் ரொம்ப இது. ஆனா ஏத்துக்கிறவனா இருக்கணும். இந்த பிள்ளைய நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அவன் பிள்ளைனா ஏத்துக்குவாங்க, அடுத்த ஒரு பிள்ளைனா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இது சம்பாதிக்குது, அதனால இது வேல்யூவா இருந்துக்கிட்டு இது நடத்தலாம். இதே நல்லா சம்பாதிக்குதே. அதுக்கெல்லாம் எத்தனையோ கணக்கில் போகுது இது வியூஸ். சரிவா, நெய்வேத்தியம் பண்ணிடுமா சாமிக்கு. இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க கைஸ். திரியெல்லாம் எங்கிட்டு மாறிடுச்சா? எங்கிட்டு திரி? இந்த சைடு. ஆமாம் ஆமாம், அங்கிட்டுதான் நம்ம திரி எடுக்கிறோம் பற்ற வைக்க. கடவுளே எல்லாரையும் நல்லபடியாக வச்சுங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுங்க. சாப்பிடுங்க கடவுளே, சாப்பிடுங்க 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 கடவுளே.
சாப்பிடுங்க கடவுளே. வியூஸ் நல்லபடியாக போகணும். வியூஸ் நல்லபடியாக போகணும் கடவுளே. இன்னைக்காவது ஒரு 25-30 ஏறணும் கடவுளே. சீக்கிரமாக நாங்கள் மானிட்டேஷன் வாங்கிடணும் கடவுளே. ரீச் ஆயிடணும் கடவுளே. நீங்கள் பாடலாம் கடவுளே. இங்கே விலைக்கு தராங்க கைஸ். திடீர் சரியா இல்லையா? இது என்ன பன்னீர் டப்பாவா? மகாலட்சுமி தாயாரே கடவுளே நல்லபடியாக இங்கே என்ன இதை பறிச்சு வச்சுருக்கீங்க? இது பப்பாளி பழம் எங்கள் வீட்டில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நல்ல மஞ்சள் கலராக இருக்கு. நல்ல மஞ்சள் கலராக இருக்கு. அழி நம்ம திரும்ப பப்பாளி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. அது அல்சருக்கு கிளப்பி விட்டுருக்கு. இடையில ஒரு நாள் ஒரு பீஸ் வேணால் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அல்சரை கிளப்பி விட்டு. ஆமாம், ஒரு நாள் அதே வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய பேருக்கு பப்பாளி பழம் பிடிக்காது. இந்த பயிலுக்கெல்லாம் பப்பாளி பழம் பிடிக்காது சொன்னிச்சு. உதயசுமதி மாதிரியா அப்புறம் இன்னொருத்தக பாலா இதுன்னு போடுறா, பாலா கார்த்தி. அவங்களும் அவங்க ரிலேட்டிவ் போல. அவங்க ஆனால் புருஷன் முட்டாட்டியா இருக்குது, மாமியா இருக்கு, உயரமான மாமியா அந்த மாதிரி போடுறாங்க. அவங்க எல்லாமே ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கு உதயாவோட. அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணு பாலா கார்த்தியா ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணுன்னா இவங்கதே போய். ஆமா ஆமா, அவங்கதான் உதயாசுமதி. அது அந்த பொண்ணுக்கு ஏதோ சொந்தக்காரங்க. ஏதோ சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா குழந்தை அந்த மாதிரி ஏதோ ரிலேட்டிவ் க்ளோஸ். என்ன வாழ்ந்தாலும் வாழ்க்கை நிறக்காது இப்படிலாம். அவங்க அந்தந்த இடத்துல அதுக்கு ஆள் வேணும்ப்பா. புருஷன் இருக்கிற இடத்துல புருஷன் இருக்கணும். அம்மா அந்த பிள்ளைகளுக்கு அம்மா இருக்கிற இடத்துல அம்மா இருக்கணும், அப்பா இருக்கிற இடத்துல அப்பா இருக்கணும். எல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாகும். ஒரு இடம் எம்டியா போச்சுன்னு அந்த வாழ்க்கை சிறப்பே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இடத்துல அது இருக்கணும். அதுக்கெல்லாம் குடிப்பினை வேணும். எல்லாருக்கும் எல்லா குடிப்பினையும் கிடைக்காது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சு பிறந்திருக்கோம். பணம் கூட அந்த பிள்ளை சம்பாதிச்சிருச்சு பாரு. இப்ப அன்னைக்கு ஏதோ இடம் பார்க்க போனேன் கோயம்புத்தூர்லயே. எங்கேயோ இடம் பார்க்க ஃப்ரெண்டோட போயிட்டு வரையில தான் ஆக்சிடென்ட் ஆனிச்சேன். இடம் பார்த்துட்டும் அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வரையில வீடு வாங்குறது. இந்த அடுப்பில் எதுவும் போடலை? போடணும். டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம். வா, வேர்த்து ஊற்று. டீ குடிச்சிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. டீ சாப்பிட்டு வரலாம். குக்கர் விசில் மம்மி? குக்கர் விசில் வந்துருச்சு. பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம். வானொலியை அடுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டி வச்சாச்சு. இன்னைக்கு லேட் அனுப்பு வந்து அவன் கரண்ட்டு அமுத்துறது லேட்டா. இவ்வளோ நேரம் அமுத்தாம இருக்கேன். மறந்துட்டேங்க, தூக்கிட்டேங்க. என்ன பண்ணுறது? தாளிக்கிற பெட்டியில் என்ன எடுக்கணும்? பீட்ரூட்டுக்கு கடுகு, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா. பச்சை மிளகாயும் வரமிளகாயும். வரமிளகாயும் 2 மிளகாயும் போட போறீங்களா? காரம் கூட இருக்காதா? கொஞ்சம் இனிப்பா இருக்கிறதுக்கு காரம் தூக்கலாக இருந்தது சாப்பிட நல்லா இருக்கும். இல்லைன்னா வெறும் இனிச்ச மாதிரியே இருக்கும்ல, அதுக்காக. வெங்காயம் டு ஆட். வெங்காயம் அது என்ன வெங்காயம் ரோஸ் கலரில் இருக்கும்? அது இந்த காயோட நட்டு பீட்ரூட்டோட சேர்ந்ததா?
உதயாச மாதிரி எதுவும் சொன்னீங்களே மம்மி? இதே செஞ்சு அழகா அது இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு அதோட வாழ்க்கையை சேஃப்டியா வாழலாம். அந்த பையனை நல்லா பாத்துக்கிற பையனா பார்த்து அது கேரண்டியா கேட்டுக்கிட்டு அப்படி வாழ்க்கை வாழலாம். அந்த பையனுக்கு ஒரு அப்பா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது சேஃப்டியா இருக்குமான்னு ஒன்றா பண்ணிக்கலையா? அது சேஃப்டியா இருக்குமான்னு பண்ணிக்கலையா ஏன்னு தெரியல அந்த பிள்ளை. அவங்க ஆனால் மதுரை தானே மம்மி? மதுரை தான். ஆமா. ரீல்ஸ் எல்லாம் புருஷன் முன்னாடி நிறைய அடிக்கா நல்லா இருக்கும் அவங்க விட்டு. நான் அண்ணன் தங்கச்சின்னே நினைச்சேன் உண்மையில ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. நான் 2 பேருக்கும் மோச்சாட ஒரே மாதிரியே இருக்கும். சரி வீட்டில் இருக்கிறதுனா 2 பண்ணதுன்னு நினைச்சேன் நான். அவங்க ஊரில் ஒரு ஆள் டெவலப் பண்ணோடனே அடுத்து இருக்கு பாலா கார்த்தி அதுக்கெல்லாம் போட ஆரம்பிச்சு அதுக்கெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. அவங்க ஊர் தானே? அவங்க ஊர் ஒரு ஆள் போட ஆரம்பிச்சு ஒரு ஆள் டெவலப் பண்ண உடனே அடுத்த ஆள் அதுலேயே பண்ணுற மாதிரி. அவங்க தான் இப்போ துணையாக நிற்கிறாங்க அந்த பிள்ளைக்கு எல்லாத்துக்கும். ஆமாம், ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ். அந்த புண்ணை குட்டையாக தானே இருக்கும். ஆமாம் ஆமாம், குட்டையாக இருக்கும். To add salt. To add salt. சோறு வந்துச்சா? சோறு 5 நிமிஷம் வந்துருக்கு. இன்னைக்கு உங்களோட உற்ற நண்பர் வந்துட்டாரா? உற்ற நண்பர் யாரு? குக்கரா? ஆமாம், அவர் பருப்பு போடுறதுன்னா அவர் எடுத்துருந்தேன். நேற்று ஒரு நாளைக்கு அவருக்கு ரெஸ்ட்டு. மனுஷனுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுற மாதிரி அவருக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுதுல்ல. குக்கர் இல்லைன்னா பாதி பேர் சமைக்கவே மாட்டாங்க. குக்கர்னாலே சமையலே நடக்குது. குக்கர்லேயே டபுள் குக்கர்லாம் இருக்குமா? இப்படி டபுள் குக்கர் அடியில் ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு அப்படி இருக்காது? அப்படிலாம் இருக்காது. ஆனால் அப்படி கண்டுபிடிக்கலாம்ல மம்மி? ஒரு குக்கர்லேயே 2 வேகும்ல, 2 ட்ரே. அப்படிலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டா எப்படி அடுப்பில் வைக்கிறதுனா? இல்லை மம்மி, அடியில் தண்ணியை ஊற்றிடணும், இட்லி சட்டி மாதிரி. அடியில் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே காய் இட்லி சட்டி அதே தான் கண்டுபிடிச்சிருக்காங்களே. ஆவியில் வீடுக்கு அதே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் சோறு. இப்போ குக்கரில் குவான்டிட்டி கூட போடணும்னா பெரிய குக்கர் தான் எடுத்துக்கணுமா? ஆமாம், பெரிய குக்கர் தான் எடுத்துக்கணும். அந்த பொண்ணு நம்ம நல்லா வச்சுக்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன இப்போ தனியாக இருந்தாலும் எவனும் தப்பான எண்ணத்தோடு தான் பார்ப்பேன். என்ன எவன் நான் இந்த காலத்தில் புத்தனாக இருக்கேன் கிடையாது. படத்துல எல்லாம் நடிக்குது ஒருக்கு. நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்துட்டா. ஆமா, அந்த ராஜாவெல்லாம் நடிச்சுட்டு வந்துட்டாப்புல. இப்போ திருப்பியும் இதானே பண்றாப்புல. ஆர்டினரியா ராஜா. அப்புறம் இன்னொன்னு மீனா, ராபர்ட் மீனா, அதுகளும் படத்துல நடிச்சிச்சுங்க. படத்துலன்னா அதுகளை வேற ஏதாவது சின்ன ஆக்டுக்கு. ஆமா, 10,000 ரூபா தான் கொடுத்தாங்களாம். அதுக்கு போயிட்டு வந்து வைத்தியம் பார்க்கவே சரியா போச்சு அவங்க கொடுத்த காசு அப்படின்னு சொன்னிச்சுங்க. உடம்பு சரியில்லாம இருந்துச்சுக்கலாம், போயிட்டு வந்து அதுக்கே சரியா போச்சான். கண் திருஷ்டி பட்டிருக்குமா தெரியல. ஆனா யூடியூப்னால நிறைய குடும்பங்கள் முன்னேறி போய் அது ஒரு ஆப்ஷன் தானே. நம்மளே ஆர்டர் போட்டு நம்மளே வந்துக்கலாம். பிஸ்னஸ் பண்ற வேறு தானே. ஆமா, இப்போ நீங்க கடை வச்சிங்கன்னா ஆர்டர் போட்டீங்கன்னா முன்னேறிடலாம்னு சொல்றாங்க. முன்னாடி இந்த திறமை இருக்க கூட சைலண்டா இருந்துச்சு. யூடியூப் வந்ததுலேருந்து திறமை இருந்தா போதும். முன்னாடி நீங்க எல்லாம் பேசுறீங்க நல்லா, ஆனா நீங்க எல்லாம் போட முடியல, அப்ப ஆப்ஷன் இல்லை. இப்போ அதே ஆப்ஷன் எடுத்து போடுறோம், பேசுறதை எடுத்து போட்டோம்னா ஓடுது. அட்வைஸ் பண்ணலாம். நான் சின்ன வயசா இருக்கையில யூடியூப் இருந்துச்சுன்னா இப்படி வந்துக்குவேன். நீங்க சோறு வைக்கிறதுக்கு ஒரு சட்னி காணும், அதுக்காக வந்து இதுல சோறு இருக்குவா.
மம்மி ட்ரே எல்லாம் க்ளீனாக இருக்கு. நேற்று அடுக்கினேன், எல்லாமே ஃபுல்லாக அடுக்கினேன். ட்ரே எல்லாம் நேற்று அடுக்கியிருந்தது நீட்டாக இருக்கு. நேற்று இதெல்லாம் அடிக்கிட்டு தான் முழுகினேன். எல்லா ட்ரேவுமா எனக்கு அமைதியா யாரும் டிஸ்டர்ப் இல்லாம வேலை பார்த்துன்னா ஓரளவு பார்த்துருந்தேன் எல்லா வேலையுமே. அவதியா ஸ்பீடா பண்ணுங்க அப்படின்னா என்னால முடியாது. இப்ப அந்த காலத்துல அதெல்லாம் பண்ணேன், இப்ப முடியாது. பீட்ரூட் கடலை போட்ட டேஸ்டா இருக்கும். கடலை பருப்பு ஒன்னொன்னு போட்டோம்னா அது கடிக்க வரும். நல்லா கடலை பருப்பு தான் டேஸ்ட். நிலக்கடலை போடக்கூடாதாங்க? நிலக்கடலை போடக்கூடாது. நிலக்கடலை இருக்கு, போடக்கூடாது. கொஞ்சம் தேங்காய் துருவு, கொஞ்சம் தேங்காய் தண்ணி. பீட்ரூட் ரெடி. குழம்பு அதில் ரெடி ஆயிடுச்சா? குழம்பு வைக்கணும், இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும், மிளகாத்தூள் போடணும், அது திறக்கணும். இந்த திறக்க வருது. அந்த பையன் பகிர்ந்துக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஃபீலிங்ஸ் ஆமாம். இல்லை 2 பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளை தான் என்ன. ஆனால் அந்த பிள்ளை நல்லா தான் பார்த்துக்குது. நல்லா கொஞ்சது நல்லா தான் வச்சிருக்கு. வண்டியில வரையில ஃப்ரெண்டோட வரையில தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அது கூட தப்பா போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்டு தான் ஏதோ பண்ணிட்டு இப்படி பண்ணிவிட்டேங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லை, இந்த பையனுக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. தலையில் அடிபட்டுருச்சு. தலையில் அடிபட்டுச்சு. ஆமாம், நிறைய வைத்தியம் பார்த்துச்சு. நிறைய பேர் பணம் கொடுத்து செலவு பண்ணி வைத்தியம் எல்லாம் பார்த்துச்சு. அது ஆயுசு முடிஞ்சிருச்சா? ஆமாம், சுக்கு நூறா இதாயிடுச்சு போல. இது இன்னும் முட்டைக்கோஸ் வாசம் முடிக்கிறது. முட்டைக்கோஸ் வாசமா? உப்பு ஆட் சால்ட். உப்பு நேற்று கூடவா இருந்துச்சு இதில்? இல்லை இல்லை, சரியாக தானே இருந்துச்சு. இது வந்தால் குழம்பு ரெடியா? ஆமாம், குழம்பு ரெடி. இன்னைக்கு லஞ்சு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, சுட சுட சாதம். அவனுக்கு 2 பாக்ஸில் கட்டிட்டேன், காலை டிஃபனுக்கும் இதுக்கும். அதில் மீதி சாதம் இது. பீட்ரூட் பொரியல், கத்திரிக்காய் சாம்பார். எனக்கு தினை உப்புமா கிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.